வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்து கத்திரிக்காய் ஃப்ரை. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கத்திரிக்காயை நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து வெங்காயம், அப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, தட் இஸ் ஆனியன், கார்லிக் அண்ட் கரி லீவ்ஸ். அப்புறம் வந்து ஸ்பைசஸ் வந்து என்னென்ன அப்படின்னா மிளகாத்தூள், சோம்பு கொஞ்சம், அப்புறம் மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், salt, chili powder, anise, that is சோம்பு, அப்புறம் turmeric, coriander powder and salt. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிரிஞ்சாலை வந்து நீங்கள் வந்து ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து எண்ணெய் வந்து கரெக்ட் சூடாக இருக்குது. நான் இப்போ இதை வந்து பிரிஞ்சாலை ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ நான் அந்த கத்திரிக்காயை வந்து நான் எண்ணெயில் போட்டுட்டேன். அது ரொம்ப ப்ரௌனாக ஆக வேணாம், ஜஸ்ட் லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்துடலாம். இன்னொரு இது சொல்ல மறந்துட்டேன். லைக் இந்த கத்திரிக்காய் நம்ம வந்து தண்ணியில் கழுவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் இல்லாட்டி ஏதாவது ஒரு மெலிஸ் துணியில் போட்டு அதை தனியாக போட்டு எடுத்து வச்சுடுங்க. ஏன்னா அது தண்ணியோடு நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அது படப்படப்படான்னு அடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ இந்த கத்திரிக்காயை நம்ம எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? லைக் ஃப்ரெஷ் கத்திரிக்காய்க்கும் ஃப்ரை பண்ணது. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எடுத்துடலாம் கத்திரிக்காயை. இப்போ இந்த எண்ணெய் வந்து சூடாக இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தாளிக்கிறது இந்த பூண்டை ஃபஸ்ட் போட்டு இதில் தாளிக்கணும். ஏன்னா அந்த பூண்டு வாசம் தான் இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கே ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பூண்டெல்லாம் நம்ம தாளிக்கிறோம். பூண்டு வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை போட வேணாம், நீங்கள் கடுகு போட்டு கூட தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த பூண்டு வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நீங்கள் இந்த கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், இந்த வெங்காயமும் நீங்கள் ஆட் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் நல்லா வதக்கிக்கணும். வந்து நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே வந்து இந்த கத்திரிக்காய் நம்மளுக்கு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் இந்த ட்ரை ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, இந்த சோம்பு, மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு, இது எல்லாத்தையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. போட்டுட்டு கொஞ்சம் இது வறுப்பட்டதுக்கு அப்புறம் அந்த கொஞ்சம் ஒரு 1 to 2 seconds நீங்கள் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கத்திரிக்காய் நீங்கள் இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். நீங்கள் இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஏன்னா அந்த கத்திரிக்காயிலே எண்ணெய் இருக்கும் இல்லையா கொஞ்சம், அதனால் அதுவே வந்து அப்படியே தனியாக வந்துடும். நீங்கள் கொஞ்சம் நல்லா வந்து ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ ஒரு 5 minutes ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அது வதங்கிடுச்சு அந்த கத்திரிக்காய். நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரே 1 teaspoon எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய்.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.